Hello friends, this is Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days class பைக் இருக்கு. நம்ம இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா day 27 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு day 28ல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படினா preposition of time. நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை பாத்தீங்கன்னா முக்காவாசி பேசி முடிச்சிடுவோம். அந்த கடைசியா அந்த டைம்க்கு முன்னாடி எந்த preposition நம்ம போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் பாத்தீங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா at, on, in இந்த மூணு prepositionனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மூணு வேர்டை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நிறைய சென்டென்சஸை பிழை இல்லாமல் ஈஸியாக பேசவும் எழுதவும் முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா at. இந்த at அப்படிங்கிற சின்ன வேர்டை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம எக்ஸாக்டாக ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைம்க்கு முன்னாடி at அப்படிங்கிற preposition பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம், நான் வருவேன். இப்போ தான் நம்ம டைமை மென்ஷன் பண்ணுறோம். எத்தனை மணிக்குன்னு சொல்லியிருக்கோம்? 6 மணிக்கு. இந்த 6 மணிக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் at அப்படிங்கிற preposition பயன்படுத்தணும். ஐ வில் கம் at 6 PM. புரிஞ்சாங்க? உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? நான் நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன்னா ஒரு சென்டென்ஸில் கடைசியாக நம்ம டைமை மென்ஷன் பண்ணுவோம். அந்த டைம்க்கு முன்னாடி எக்ஸாக்டான டைம்க்கு முன்னாடி at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணும். ரெண்டாவது பாருங்கள், ஆன். ஆன் ப்ரிப்போசிஷனை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டேவோ அல்லது ஒரு டேட்டையோ நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும். டே, டேட். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு நாளை மட்டும் நம்ம பேசும்போது அதே மாதிரி ஒரே ஒரு டேட்டை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், இன். இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம டைமில் மென்ஷன் பண்ணும்போது எங்கே பண்ணலாம் அப்படின்னா மந்த்துக்கு முன்னாடி 12 months இருக்குது பார்த்தீங்களா, மந்த்ஸ்க்கு முன்னாடி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயர் 2002, 2024, 1998 இந்த மாதிரி நம்ம இயரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இந்த இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா சீசன். சீசன்னா வின்டர், சம்மர் இந்த மாதிரி சீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீசனை நம்ம மென்ஷன் பண்ணும்போதும் இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த மூணு வேர்டை எந்த டேக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 7 blank கொடுத்துருக்கேன். இந்த பிளாங்க்கில் நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கரெக்டாக எழுதி காமெண்ட்டில் வரிசையாக டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், blank மே. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு மாதத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம், மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா ஒரு மாதத்தை நாம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணும்? நல்லா கவனிங்க, at, on, in 3 இருக்குது. சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, பேசுங்க பார்க்கும். இன் மே, இன் மே. ஐ வில் கம் இன் மே, நான் மே மாதம் வருவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? blank 8 o'clock. blank 8 o'clock. எல்லாருமே என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக நம்ம இங்கே டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம் 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. they will come at 8 o'clock. அவங்க 8 மணிக்கு வருவாங்க. அப்போனா at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஒன், blank மை பர்த்டே. மை பர்த்டே அப்படின்னா ஒரு நாளை மட்டும்தான் குறிக்குது. சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், blank மே 15th, 2002. ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. குட். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆன் மே 15th, 2002.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மே 15ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் எக்ஸாக்டாக. அதோட சேர்த்து என்ன பேசியிருக்கோம்னா அந்த இயரை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே பர்டிகுலராக என்ன தான் பேச வந்திருக்கோம்? மே மாதம் 15ஆம் தேதி. அப்போனா ஒரு டேவை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். நெக்ஸ்ட் ஒன் blank 3:30 PM. ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. நிறைய பேர் நல்லா லேர்ன் பண்ணுறீங்க. குட். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா விடாமல் என் கூட சேர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. at 3:30 PM. நெக்ஸ்ட் ஒன் blank winter. வின்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சீசன், ஒரு 3 to 4 months சேர்ந்தது தான் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா நம்ம இதை எப்படி பேசணும் அப்படின்னா இன் வின்டர். நெக்ஸ்ட் ஒன் blank 2005. இதுக்கும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா 2005 அப்படிங்கிறது ஒரு வருஷத்தை குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான சிம்பிளான கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் மேக் பண்ணி அந்த சென்டென்ஸில் எந்த ப்ரிப்போசிஷனை நம்ம பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிக்கானது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக at, on, in இந்த 3 மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த 3 பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்த டைமில் நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி at, on, in இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பிளேசஸில் மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த வீடியோ பர்டிகுலராக ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்க்கு முன்னாடி இன், ஆன், at எங்கே பயன்படுத்துன்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ வாஸ் born. நான் பிறந்தேன். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னா 2000 2000 நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2000 இங்கே நம்ம ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ஐ வாஸ் born blank 2000. அப்போனா அந்த 2000க்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும்? இன், ஆன், at இந்த 3ல் எதை பேசணும்? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. பாருங்கள், இயரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இன் தான் பயன்படுத்தணும். I was born in 2000. I was born in 2000. நான் 2000 வருஷத்தில் பிறந்தேன். செகண்ட் ஒன் பாருங்கள். They will come blank 5 PM. அவங்க 5 மணிக்கு வருவாங்க. எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5 மணி 5 o'clock அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சாயந்தரம் 5 மணின்ட்டு டைமை மென்ஷன் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா எந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும்? டைமை மென்ஷன் பண்ணும்போது at அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பயன்படுத்தணும். they will come at 5 PM. அவங்க சாயந்தரம் 5 மணிக்கு வருவாங்க. இப்போ அவங்க நைட்டு 8 மணிக்கு வருவாங்கன்னா எப்படி சொல்லலாம்? they will come at 8 PM. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். my birthday is blank November. என்னுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணல, எக்ஸாக்டான டேட்டை மென்ஷன் பண்ணல. என்னுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், நவம்பர் அப்படிங்கிறது 1 month. இப்போ நம்ம 1 month பற்றி பேசும்போது இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் பேசணும். மை பர்த்டே இஸ் இன் நவம்பர். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. உங்களுடைய பிறந்தநாள் அந்த மாதத்தை நீங்கள் மறக்காமல் காமெண்ட்டில் அப்படியே வரிசை ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? ஹி வாஸ் born blank June 5th 2002. ஹி வாஸ் born அப்படின்னா அவன் பிறந்தான். எப்போ அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி 2002 வருஷத்தில். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே மந்த்தும் சொல்லியிருக்கீங்க, டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, இயரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே 90% பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு சில பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம எந்த ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம என்ன தான் சொல்ல வரோம்? எப்போ ஜூன் 5ஆம் தேதி பிறந்திருக்கான் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான். நம்ம எக்ஸாக்டாக என்ன தான் சொல்ல வந்திருக்கோம், ஜூன் 5ஆம் தேதி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போனா ஜூன் 5ஆம் தேதி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேவை குறிக்குதா, ஒரு நாளை குறிக்குதா? ஜூன் 5ஆம் தேதி கரெக்டாக 24 ஹவர்ஸ் ஒன் டேவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போனா நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். ஆன். இப்போ இந்த ஜூன் 5 இல்லை அப்படின்னா நம்ம இயர் அப்படிங்கிற இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் பயன்படுத்திடலாம். பாருங்கள், இப்போ ஜூன் 5 அப்படிங்கிறது இல்லை. ஹி வாஸ் born blank 2002 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இயரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா இயரை மென்ஷன் பண்ணும்போது he was born in 2002. புரிஞ்சா? நம்ம இங்கே எக்ஸாக்டாக கரெக்டாக டேட்டை மென்ஷன் பண்ணதுனால தான் ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யூ கேன் see the stars blank 8 PM. நைட் 8 மணிக்கு உங்களால் ஸ்டார்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க, 8 PM எக்ஸாக்டான டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைமை மென்ஷன் பண்ணால் அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் பயன்படுத்தணும். எல்லாம் சேர்ந்து பேசுங்க. யூ கேன் see the stars at 8 PM. உங்களால் நைட் 8 மணிக்கு ஸ்டார்ஸை பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பேசிக்கான சென்டென்ஸ்க்கு ப்ரிபோசிஷனாக கரெக்டாக நம்மளால் பேச முடிஞ்சா? ஈஸியாக புரியுதாங்க? இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ரொம்ப பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற 5 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ get up blank 6 AM. நான் காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். டைமை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதை நம்ம பயன்படுத்தணும்? இன்னா அல்லது ஆனா அல்லது அட்டா? சூப்பருங்க, கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. அட். ஐ get up at 6 AM. எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐ get up at 6 AM. நான் காலையில் 6 மணிக்கு எந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். he will go to Chennai blank 2025. அவன் 2025ஆம் ஆண்டு சென்னைக்கு போவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே எக்ஸாக்டாக நம்ம என்ன மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னா ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்படி பேசலாம்? வருஷத்தை மென்ஷன் பண்ணி பேசும்போது இன் தான் பேசணும். he will go to Chennai in 2025. he will go to Chennai in 2025. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the movie starts blank 8 PM. இங்கே எக்ஸாக்டாக நம்ம என்ன தான் சொல்லியிருக்கோம்? டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் பேசணும். நெக்ஸ்ட் ஒன். see you blank Sunday. நல்லா கவனிங்க, இங்கே என்ன வந்திருக்கு? சண்டே. ஒரு சொல்லுங்க பார்க்கும், ஒரு நாளை மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு டேவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போனா நம்ம எதை வச்சு பேசணும்? ஒரு டேவை மென்ஷன் பண்ணி பேசும்போது ஆன் வச்சு தான் பேசணும். see you on Sunday. see you on Sunday. ஓகே, இப்போ ஃபைனல் பாருங்களேன். I will meet you blank March. நான் உன்னை மார்ச் மாதம் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். நான் உன்னை மார்ச் மாதம் சந்திப்பேன். பாருங்கள், ஒரு மாதத்தை இங்கே நம்ம குறிப்பிட்டு பேசியிருக்கோம். ஒரு மாதத்தை வச்சு பேசும்போது இன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் தான் பேசணும். I will meet you in March. நான் மார்ச் மாதம் ஒன்றா சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த இன், ஆன், அட் இந்த 3 ப்ரிபோசிஷனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? நான் ரொம்ப பேசிக் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க்குங்க. இட் இஸ் வெரி ஹாட் ஹியர் blank summer. இந்த சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எந்த ப்ரிபோசிஷன் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.